வாசித்தால் என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்று கேட்டால், வாசித்தால் ஒரு மனிதன் மனிதனாக இருக்க முடியும். அறம் சார்ந்து சிந்திக்கிற ஒருவன் எதை எழுதுகிறானோ அது பலித்துவிடும். கருப்பர்களை காலுக்கு கீழே போட்டு துவம்சம் செய்கின்ற அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பன் ஒரு நாள் வெள்ளை மாளிகையில் அதிபராக உட்கார்வது மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் கற்பனை கலந்து எழுதினார்கள் ரிப்பன் மாளிகையில் என்ற புத்தகத்தில். என்ன அண்ணா இப்படி எழுதிவிட்டாரே என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நிறமுள்ளவன், நீக்ரோ இனத்தை சார்ந்த பாரக் ஹுசைன் ஒபாமா வெள்ளை மாளிகையில் வந்து அந்த அதிபராக அவன் நீற்றான். ஆகவே உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுகிறவர்கள் என்ன சொன்னார்களோ என்ன சொல்கிறார்களோ அது ஒரு நாள் நடந்துவிடும் என்பதற்கு வரலாற்றில் இது ஒரு முக்கியமான செய்தி. இது